இன்றைக்கி யார் நம்ம கிச்சனில் இருந்து சமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? சித்து தான். காலையில் டிஃபன் அவன் பண்ணுறேன்னு சொன்னால், அவனுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அவனே சமைச்சு சாப்பிட்றான். என்னையெல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டான். நானும் அப்படி தான். பொம்பளை பிள்ளைங்க தான் கிச்சனில் சமைக்கணும் அப்படி கிடையாது. ஆம்பளை பசங்களும் சமைக்கலாம். நமக்கு ஒரு வேளை உடம்பு முடியாமல் படுத்திருந்தானா ஒரு காஃபியாக ஒரு டிஃபனாக பண்ணி தரதுக்கு நம்ம ஆம்பளை பசங்களும் நம்ம பழக்கி வச்சுக்கணும். ஸோ சின்ன வயசுலேருந்தே சித்துக்கு நான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தேன். அவனுக்குமே குக்கிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவனோடைய டிஃபன் அவன் இன்னைக்கு காலையில் பண்ணிட்டான். நான் டிஃபன் சாப்பிட மாட்டேன். ஸோ சேமியா 2-3 தடவை அவன் பண்ணி பழகினனால யூடியூப் பார்க்காம அப்படியே பண்ணிவிடுவான். செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட அதை அழகுபடுத்துவான். அது இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃப்யூச்சரில் அவனுக்கு தான் அது யூஸாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஹாஸ்டலில் எங்கேயாவது விட்டுருக்கோம், இல்லைனா அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமே அவனுடைய ஒய்ஃபுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் தடுக்கவே மாட்டேன். பசங்களும் கிச்சனுக்குள்ளாடி சின்ன சின்ன வேலைகள், வீட்டு வேலைகள் எல்லாமே கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நானுமே. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்க வேலை பார்ப்பாங்களா? எப்படி உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீட்டில் பார்க்கலாம்.